அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எப்பவுமே அதிகப்படியாதாங்க இருக்கும். நம்மளுடைய எதிர்காலம் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் மிகுந்த ஆர்வமானது இருக்கும். அந்த வகையில மாசி மாதமான இந்த மாதத்துல ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் தமிழ் மாதங்கள்ல 11வது மாதமா இருக்கு. கும்ப ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறதால இத கும்ப மாதம் அப்படின்னு கூட அழைப்பாங்க. இந்த மாதத்தின் துவக்கத்துல சூரியன் புதனுடன் இணைந்து கும்ப ராசியில சஞ்சரிக்கிறார். கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரங்களால ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துல சனியோடு சூரியன் பயணம் செய்யறாரு. செய்யும் செயல்கள் சிறப்படையும் மாதமாய் இருக்க போகுது. படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெறலாம். சிலருக்கு அரசு சார்ந்த வேலையும் கிடைக்குங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல சுக்கிரனோட சஞ்சாரம் செய்யறாரு. வீடு, நிலம், மனை, வாகனம் போன்றவற்றில முதலீடுகள் செய்யறது அதிகமாகும். சமூகத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கலாம். வீட்டுல உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமானது அதிகரிக்கலாம். சகோதரர்கள் உதவி செய்வாங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறும். அலுவலகத்துல சக ஊழியர்களால் உங்களுக்கு நன்மைகள் சில விஷயம் நடக்க பெறும். ரிஷப ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே எல்லா விஷயங்களையும் சரியா பிளான் செஞ்சு செய்வீங்க. நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் உங்களுக்கான மூலதனம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் எல்லா விஷயங்களையும் உங்களால அனுபவிக்க முடியும். நீங்களே இல்ல அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன இருந்தா என்ன பிரயோஜனம்? அதனால எப்பவுமே ஆரோக்கியத்தை சரியா கவனிக்கிறது நல்லது. பிறகு வேலையில கவனம் செலுத்தலாம். இந்த மாதம் வேலை தொழில் எல்லாம் நல்லபடியா நடந்தா கூட மருத்துவ செலவுகள் அதிகப்படியா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகிருக்கு. வேலை, வியாபாரம் இவைகளோட சேர்த்து உங்களுடைய உடல் நலங்களையும் கட்டாயம் அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டமா இது அமைய போகுது. ஆரோக்கியமான உணவை மட்டும்தான் சாப்பிடணும். வெளி இடங்கள்ல உணவு சாப்பிட்றத உங்களால எவ்வளவுக்கு எவ்வளோ தவிர்க்க முடியுமோ அந்த அளவு தவிர்க்கிறது நல்லது. குறிப்பா வயது முதிர்ந்தவர்கள் இந்த மாதம் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். மாணவர்கள் வீணா நேரத்தை செலவிடக்கூடாது. தேவையற்ற நண்பர்களோடு சேர்ந்து வெளியிடங்கள்ல சுத்தாதீங்க. தினமும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாட செய்யலாம். முடியாதவர்கள் திங்கட்கிழமை சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை செய்யறது சிறப்பு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்துல சுய முயற்சிகளால சிந்தனைகளால வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். சாதனை படைப்பீங்க. உங்களுடைய கடின உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் வெற்றிகளையும் உங்களால செய்ய முடியும். நிதிநிலை ரீதியா திட்டமிடல் அவசியமா பார்க்கப்படுது. அதனால உங்களுடைய வருமானமானது அதிகரிக்கலாம். உங்களின் ஒழுக்கம் மற்றும் நேர்மையான அணுகுமுறை காரணமா வாழ்க்கை துணையுடன் இணக்கத்தை பேணுதலையும் பணியிடத்தில் பிறருடன் இணக்கமான சூழல் அவர்களின் ஆதரவும் கிடைக்க பெறலாம். உங்களின் ஆரோக்கியமானது மேம்படும். வெற்றிகள் குவியும். நிலுவையில இருக்கிற வேலைகள் ரொம்பவே எளிதா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. அதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்கள், சக ஊழியர்கள், மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்க பெறும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதால பண ஆதாயம் பெறதற்கான வாய்ப்புகளும் அதிகப்படியா காணப்படுதுங்க. தமிழ் மாதங்களின் அடிப்படையில மாசி மாதத்துல இருக்கும். பல கிரகநிலை மாற்றங்களின் தாக்கத்தால ரிஷப ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு.
குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்காரு. குருவின் வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டுல குருவும் அப்படின்னு குரு சுக்கிரன் பரிவர்த்தனை நடக்க இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையிலையும் இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. தொழில் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துல சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கு. 11ஆம் இடமான லாபஸ்தானம் சூரியன் மற்றும் ராகு இணைய பெறாரு. சுக்கிரன் உச்சத்துல இருக்காரு. இதனால மாசி 1ஆம் தேதி சூரிய பெயர்ச்சி இருக்கு. மாதம் முழுவதும் சூரியன் திக்பலத்தில் இருந்து நல்ல பலன்களை கொடுக்க போறாரு. மாசி 12ஆம் தேதி ராசி அதிபதியான செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைவார். மாசி 15ஆம் தேதி புதன் பெயர்ச்சி அடைய போறாரு. மீனம் ராசியில புதன் நீச்சமாக போறாரு. நீச்சபாங்க பலனால நீச்சபாங்க ராஜயோகம் கிடைக்க போகுது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆவார். அவர் மாசி 17ஆம் தேதி வக்ரமா போறதால உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறதாலையும் சனியின் பலமானது குறையும். இதனால உடல் நலம் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கலாம். ஏற்கனவே இருந்து வந்த நோய்களும் வியாதிகளும் நிவர்த்தியாகும். சொந்த வீடு கனவு நிறைவேறுங்க. வீடு, நிலம், வாகனம் ஆகியவற்றை நினைச்சபடி நீங்க நினைச்ச மாதிரியே அமைச்சிக்கலாம். உங்களின் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க பெறும். அம்மாவின் ஆதரவு நன்றானதாக இருக்கு. பங்கு சந்தையில லாபம் அதிகரிக்கும். வெள்ளி, தங்கம், மருத்துவம், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் நல்ல லாபகரமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். சூரிய பகவானால காரியங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கலாம். தொட்டது துலங்கும் காலமாய் இருக்க போகுது. இறங்கிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாய் இருக்க போகுது. தொழில முன்னேற்றம் ஏற்படும். அரசு, அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல உதவிகள் தேடி வரலாம். வெளிநாடு, வெளி மாநில பயணங்களை தள்ளி போடுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. செவ்வாய் வக்ரத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கசப்புகள் நீங்கும். தொழில உங்களுடைய பார்ட்னருடன் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கலாம். சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும். சமூகத்தில் உயர் பொறுப்புகள் உங்களுக்கு நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வருவாய் நன்கு அதிகரிக்கும். வீண் விரயமானது குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் காலகட்டமாய் இருக்க போகுது. மாதத்தின் தொடக்கத்துல மட்டும் பேச்சுல சில கவனமா இருக்க வேண்டியது அவசியம். நிதானத்தை விடாம இருந்தாலே பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடவும் வாய்ப்பு இருக்கு. நீச்சபாங்க ராஜயோகத்தால உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகும். கல்விகள், வேலை வாய்ப்புக்கான குழந்தைகளுக்கு வெளியூர் செல்வதற்கான முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைக்கலாம். திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறதால மன நிம்மதி அடையும். ஆசிரியர், மார்க்கெட்டிங் பணியில இருக்கிறவங்களுக்கு வருவாயானது அதிகரிக்கும். பங்கு சந்தையில நினைச்சு பார்க்க முடியாத லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சுக்கிரனால் பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். சொகுசு வாழ்க்கையை நோக்கி பயணப்படுவீங்க. சுப செலவுகள் உருவாகலாம். மாசி நடுப்பகுதியில வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சண்டைகள் வந்து சேரும். உங்களின் அப்பா மற்றும் மாமியார் உடல் நலத்துல கவனம் அதிகமா செலுத்த வேண்டியது நல்லது. நீங்களும் இந்த வெளி காலங்கள்ல உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. பக்கத்துல இருக்கிற பைரவர் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பண வரவானது திருப்தி தர வகையில இருக்கு. காரியங்கள் அனுகூலமா முடியும். குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டுல மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளும். பெண்களால் நன்மை உண்டாகலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையானது உண்டாகும். சகோதர வழியில உதவிகள் கிடைக்கப்பெறும். உறவினர்கள் நன்மைகள் ஏற்படுத்துவாங்க. குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றா நிறைவேறும். தந்தை வழியில எதிர்பார்த்த காரிய அனுகூலம் முடியலாம். பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. சிலருக்கு தடைப்பட்ட திருமணமானது கைகூடும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வெளியூர் பிரயாணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்திற்கான ரிஷப ராசிக்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.